சகோதரத்துவத்துடன் நாம் ஒற்றுமையாக இருந்து ஆண்டவரின் திருக்காட்சியை நாமும் ஞானியரோடு இணைந்து காண்போமாக. ஆண்டவரின் திருக்காட்சியை காண நேரிய உள்ளத்தோடு நாம் பயணம் செய்ய இத்திருப்பலிக்கு புனித ஸ்டீஃபன் அன்பிய குடும்பத்தார் உங்களை விண்மீன்களால் வழிகாட்டுகிறோம், வரவேற்கிறோம். இத்தனை தினங்கள் காத்திருந்தோம் இந்த நித்தியன் வரவை எதிர்நோக்கி. இத்தனை தினங்கள் காத்திருந்தோம் இந்த நித்தியன் வரவை எதிர்நோக்கி. வாழி மகிழ்ச்சியை பூமியேற்க மனித உருவெடுத்தார், புனித உரு கொடுத்தார். வாழி மகிழ்ச்சியை பூமியேற்க மனித உருவெடுத்தார், புனித உரு கொடுத்தார். மண்ணில் வானம் தவழ்கின்றது, விண்ணில் கீதம் ஒலிக்கின்றது. மண்ணில் வானம் தவழ்கின்றது, விண்ணில் கீதம் ஒலிக்கின்றது. சிற்பியின் சிற்பங்கள் ஆக்குதல் போல் இந்த அற்புதம் புதுமை புரிந்திடுவார். சிற்பியின் சிற்பங்கள் ஆக்குதல் போல் இந்த அற்புதம் புதுமை புரிந்திடுவார். மீட்பின் மலர்ச்சியை நாம் காண புனித பலி கொடுப்போம், புதிய உருவெடுப்போம். மீட்பின் மலர்ச்சியை நாம் காண புனித பலி கொடுப்போம், புதிய உருவெடுப்போம். மண்ணில் வானம் தவழ்கின்றது, விண்ணில் கீதம் ஒலிக்கின்றது. மண்ணில் வானம் தவழ்கின்றது, விண்ணில் கீதம் ஒலிக்கின்றது. இத்தனை தினங்கள் காத்திருந்தோம் இந்த நித்தியன் வரவை எதிர்நோக்கி. இத்தனை தினங்கள் காத்திருந்தோம் இந்த நித்தியன் வரவை எதிர்நோக்கி. வாழை மகிழ்ச்சியை பூமியேற்க மனித உருவெடுத்தார், புனித உரு கொடுத்தார். வாழை மகிழ்ச்சியை பூமியேற்க மனித உருவெடுத்தார், புனித உரு கொடுத்தார். மண்ணில் வானம் தவழ்கின்றது, விண்ணில் கீதம் ஒலிக்கின்றது. மண்ணில் வானம் தவழ்கின்றது, விண்ணில் கீதம் ஒலிக்கின்றது. சிற்பியின்
சிற்பங்கள் அற்புதம் போலிந்த அற்புதம் புதுமை புரிந்திடுவார். சிற்பியின் சிற்பங்கள் அற்புதம் போலிந்த அற்புதம் புதுமை புரிந்திடுவார். மீட்பின் மலர்ச்சியை நாமும் காண புனித பலி கொடுப்போம், புதிய உருவெடுப்போம். மீட்பின் மலர்ச்சியை நாமும் காண புனித பலி கொடுப்போம், புதிய உருவெடுப்போம். மண்ணில் வானம் தவழ்கின்றது, விண்ணில் கீதம் ஒலிக்கின்றது. மண்ணில் வானம் தவழ்கின்றது, விண்ணில் கீதம் ஒலிக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளினுடைய திருப்பலி கருத்துக்களை ஆண்டவன் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்று தங்களுடைய திருமண வாழ்வில் வெள்ளி விழாவை கொண்டாடுகிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சியோடு திருவாளர் இருதயராஜ் மற்றும் சரஸ்வதி அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள், திருமண வாழ்த்துக்கள். கடவுள் உங்களுடைய திருமண வாழ்வை ஆசீர்வதிக்கட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துக்கிட்டேன். மற்றும் 18வது திருமண ஆண்டை கொண்டாடுகின்ற பிரவீன் அருள்மேரி உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இத்திருப்பலியை நன்றி அறிதலாக ஒப்பு கொடுக்கக்கூடிய என்னை சேவியர் குடும்பத்தினர் ஜேஎம் தாம்சன், யஷ்வந்த், ஜேஎம் பிரதீக்ஷா, ஜெனிஃபர், ரவி பிரபாகர் சந்திரா, கிறிஸ்டோபர் ஸ்டெல்லா குடும்பத்தினர் டிம்பிள் பிலிப், எல்ஜூஸ் பெர்னாண்டோ, துரைசிப் மிராண்டா, ஜோன்ஸ் வெல்டிங் ஒர்க்ஸ் ஆகியோர் இத்திருப்பலியை இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்பு நன்றிகள் எல்லாம் ஏற்றி இறைவன் இவர்களையும் இவருடைய குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க திருப்பலியில் வேண்டுவோம். மற்றும் இந்த திருப்பலியானது டெய்ஸ் பெத்தலின், மரியதாஸ், எஸ்தர், விஜய ராகவேலு, அமலமேரி, வில்லியம்ஸ், லெல்லி, அருள்மேரி, இருதயசுவாமி, லூர்து மேரி என்கிற கஸ்தூரி, சாமுவேல், ராஜம்மாள், எல்பிலிப், சாந்தகுமார், சபமாலை, லம்பாட், அந்தோனி பிள்ளை, இஸ்ராயல், ரித்தம்மாள், அண்மையில் இறந்த திருமதி ரோஸ்மேரி அவருடைய ஆண்மலை பாற்றுக்காகவும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய இறை மக்களே, புது வருஷத்தினுடைய தொடக்க நாட்களில் நாம் இருக்கின்றோம். புது வருஷம் நாம் எல்லாருக்கும் கிடைத்திருப்பது கடவுள் கொடுத்த மாபெரும் பரிசு. அது ஒரு மிகப்பெரிய கொடை. ஏன்னா கடந்த ஆண்டுகள் இருந்தவர்கள் எல்லாரும் நம்ம கூட இருந்தாங்க என்று சொல்ல முடியாது. ஆனால் நம்ம இந்த புது வருஷத்தில் நாம் உள்ளே நுழைந்திருக்கோம் என்றால் ஒன்று மட்டும் நிச்சயம், காட் ஸ்டில் வாண்ட்ஸ் யூ அண்ட் மீ அண்ட் காட் ஸ்டில் லவ்ஸ் யூ அண்ட் மீ. கடவுளுக்கு நாம் தேவைப்படுகின்றோம். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். ஆக நாம் எல்லாரும் இந்த வருஷத்தில் நம்முடைய உழைப்பின் வழியாக, முன்னேற்றத்தின் வழியாக, மாற்றத்தின் வழியாக, மகிழ்ச்சியின் வழியாக பயனுள்ள மனிதர்களாய் மக்களாக வாழ கடவுள் நம்ம எல்லாரையும் அதனால தான் இந்த புது வருஷத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக புது வருஷத்தில் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி, அதிலும் குறிப்பாக கிறிஸ்மஸ் நாம் கொண்டாடி, புத்தாண்டு தினத்தை நாம் கொண்டாடி, இன்றைக்கு இன்னும் கூடுதலான விழா ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா. 3 ஞானிகள், 3 அரசர்கள், ரொம்ப அழகான விழா, அற்புதமான விழா. சிந்தித்து பார்த்தால் அவ்வளோ மெய்சிலிப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த பிற இனத்தாருக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்த, அதுபோல் நமக்கும் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். நல்லா இருங்க, ஆசீர்வாதத்தோடு இருங்க என்று சொல்லுகிறார். ஆக ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரும் வீடுகளிலிருந்து புறப்பட்டு இங்கிருந்து நம்முடைய விசுவாசத்தையும் நன்றிகளையும் மகிழ்ச்சியும் அருளையும் ஆசீர்வாதம் கொண்டு செல்ல இந்த திருப்பலியில் நாம் கலந்து கொள்வோம். கண்களை மூடுவோம், கரங்கள் குவிப்போம். மீண்டும் மீண்டுமாக கடவுளுக்கு நன்றி, புதிய வருடத்திற்காக நன்றி. திருக்காட்சி பெருவிழாவுடைய ஆசீர். ஆண்டவர் உகந்த விதத்தில் அற்புதமான இந்த ஞாயிறு திருப்பலி ஆசீர்வாதமும் அருளும் நிறைந்த ஆசீர்வாதத்தின் திருப்பலியாக மாற நாம் ஒப்பு கொடுக்கின்ற இந்த திருப்பலியில் நாம் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக இறைவனிடத்திலே இந்த நேரத்தில் மனம் வருந்தி மன்னிப்பை, பொது மன்னிப்பை ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம்.
எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கமைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்மீன் வழி நடத்தும் ஒரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்த நீர் கனிவுடன் வரமருளும் வேண்டுகின்றோ. அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையினால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழி நடத்தப்படுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இயேசு தன்னை பிற இனத்தவருக்கு வெளிப்படுத்துகிறார். இறைவன் இந்த உலகை கைவிடவில்லை. இறைவனின் கரத்தில் நாம் உறுதியாக உள்ளோம். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பதற்காகவும் இருளில் இருப்பவர்களுக்கு ஒளி தோன்றி உள்ளது என்று எசையா வழியாக பறைசாற்றும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 60. இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 முடிய. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிலுள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், எபாகு ஆகியவற்றின் இனம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். 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 கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரசு மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தின் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலில் இருந்து
உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரைமட்டம் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இரண்டாம் வாசக முன்னுரை. தூய ஆவியார் நமக்கு துணையாளராய் இருந்தால்தான் நாம் கிறிஸ்து என்னும் மறைப்பொருளை உணர முடியும். கிறிஸ்து என்னும் மறைப்பொருளை உணர்ந்து இயேசுவின் உடன் பங்காளிகளாக உரிமையாளர்களாக மாற தூய பவுல் எபேசு நகர மக்களுக்கு எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனம் 2-3 மற்றும் 5-6 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைப்பொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைப்பொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைப்பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி
மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெஸ்ஸியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாக இஸ்ராயேலை 1000 ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினை எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டார். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அந்த குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவளுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டெல்லாம் பெரும் மகிழ்ச்சியை அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையையும் அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய இறை மக்கள், உங்கள் எல்லாரையும் பார்ப்பதிலும் கடவுளோட இணைப்பதிலும் மிகுந்த கூடுதலான மகிழ்ச்சி. அதில் புதிய வருடத்தில் தொடக்க நாட்களில் நாம் இருக்கின்றோம். ஆக புதிய வருடம் என்பது திருப்பலியின் தொடக்கத்தில் சொன்னது போல மிகப்பெரிய பரிசு. ஏன் பெரிய பரிசு என்றால், கடந்த ஆண்டுகள் எல்லோரும் ஆசைப்பட்டிருப்பார்கள், புதிய வருடத்தை நாங்கள் பார்க்கவில்லை, எல்லாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் நாம் இருக்கிறோம், நாம் வாழப்போகின்றோம், வாழவிருக்கின்றோம் என்றால் கடவுள் கொடுக்கின்ற அழகான பரிசாக இந்த புதிய வருஷத்தை ரொம்ப அழகாக வாழ்ந்து காட்ட, மனமகிழ்வோடு மன நிறைவோடு வாழ்ந்து காட்டாதான் உங்களுடைய அன்போடு வாழ்த்துக்கு நிச்சயமாக நம்மால் முடியும். ஆண்டவர் இயேசுவோட அந்த இணைப்பும் நம்பிக்கையும் இருந்தால் எல்லாம் முடியும் என்ற நம்பிக்கையில் புதிய வருஷம் சிறப்பாக அமையும். இந்த புதிய வருஷம் எப்படி இருந்தால் எப்படி நன்றாக அமையும் என்பதை கூட இன்றைய நாளுடைய திருவிழாவின் வழியாக நாம் சிந்திக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா, ஆங்கிலத்தில் சலோமினிட்டி ஆஃப் த எஃபிபனி என்று சொல்வார்கள். ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா. ஐரோப்பாவில் அந்த 3 ஞானிகளுக்கு ஒரு சிலை வைத்திருக்கிறாங்க. அந்த சிலை ஒரு வித்தியாசமாக இருக்கும். என்னென்னா, ஒரே கட்டலில் 3 பேர் படுத்துட்டு இருக்கிற மாதிரி சிலை வைத்திருக்கிறார்கள். அந்த 3 பேரில் ஒருவருடைய கண் முழுமையாக மூடி இருக்கும், இன்னொருவர் கண் அறகுறையாக திறந்திருக்கும், இன்னொருவருடைய கண் முழுமையாக திறந்திருக்கும். அது என்ன காரணம் அப்படி சொல்லுகிறாங்கன்னா, கிறிஸ்துவை அறியாத நிலையிலிருந்து மூடிய நிலை, கிறிஸ்துவை அறியாத நிலையில் மெல்ல மெல்ல அறகுறையாக பிறகு முழுமையாக திறந்தாக கிறிஸ்துவை அறியாத நிலையிலிருந்து மெல்ல மெல்ல அறிந்த நிலைக்கு. ஆக நாம் கூட அப்படிதான் ஆண்டவர் இயேசுவை நாம் மெல்ல மெல்ல அனுபவித்து அறிந்து அறிவிப்பை கொடுத்து நாம் வாழதான் இறைவன் நம்மை அன்போடு இந்த ஆண்டோடைய திருக்காட்சி பெருவிழாவில் அழைக்கிற. இன்னும் ரொம்ப அழகான செய்தியை இந்த திருக்காட்சி பெருவிழாவை பற்றிய வரலாற்று உண்மைகளெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு கடவுளுடைய அற்புதமான ஆசிரை இறை வார்த்தையில் நீங்கள் கேளுங்கள். ஒரு குழந்தை, ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பெண், அந்த பெண் குழந்தை தன்னுடைய வகுப்பு ஆசிரியருக்கு ஒரு கிறிஸ்மஸ் பரிசு கொடுக்க ஆசைப்படுறார். ஒரு கிறிஸ்மஸ் பரிசாக அந்த பெண் என்ன பண்ணுறான்னா, ஒரு பெரிய அட்டைப்பெட்டியை வாங்கி நல்ல கலரில் ஒரு பார்சல்லாம் செய்து
தன்னுடைய வகுப்பு ஆசிரியருக்கு போயிட்டு, டீச்சர் திஸ் இஸ் மை கிறிஸ்மஸ் கிஃப்ட் சொன்ன உடனே ஆசிரியருக்கு பெரிய சந்தோஷம். பரவாயில்லையே, ரொம்ப அழகாக அட்டைப்பெட்டியெல்லாம் போட்டு கலர் அந்த ரேப்பர்லாம் போட்டு கொண்டு வந்து அதை பிரித்து பார்க்குறாங்க. பிரித்து பார்த்தா அதற்குள்ளாக ஒரு கடல் சிப்பி இருக்கிறது, ஷெல் இல்லையா, கடல் சிப்பி இருக்கிறது. அந்த சிப்பி அவ்வளோ அழகாக இருக்கிறது. அது காது கொடுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நல்லா வந்து சிப்பி நிறைய வாங்கி வச்சுப்பேன். அது காதில் கேட்டால் என்ன சவுண்டு வரும்? என்ன சவுண்டு வரும்? 3 சவுண்டு வரும். என்ன சவுண்டு வரும்? கடலுக்குரிய அந்த அற்புதமான அந்த இசை வரும் இல்லையா, கடல். அந்த சிப்பி எடுத்து காதில் கேட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த டீச்சர் அவ்வளோ அழகாக அந்த சத்தத்தை கேட்குறாங்க. ஆனால் அந்த டீச்சர் யோசிக்கிறாங்க, இது நடந்தது ஒரு ஆப்பிரிக்கா நாட்டினுடைய கதை, ஒரு ஆப்பிரிக்காவில் நடக்கக்கூடிய கதை. அந்த டீச்சர் யோசிக்கிறாங்க, இந்த சிப்பி கட்டாயம் இந்த கடற்கரையில் கிடைப்பது கிடையாது. அந்த பொண்ணுக்கிட்ட கேட்க, இது எங்கிருந்து இந்த சிப்பியை நீ எடுத்துகிட்டு வந்த? அப்போ அந்த பொண்ணு சொல்கிற, டீச்சர் இந்த சிப்பியை நான் எடுத்துகிட்டு வர்றதுக்கு 10 கிலோமீட்டர் நான் நடந்து போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையில் நான் எடுத்துக்கிட்டு வந்தேன். இதை கேட்கும் போது டீச்சருக்கு ஒரு சந்தோஷம்தான், இவ்வளோ பெரிய தூரம் நடந்திருக்கு. இருந்தாலும் மனசுக்குள்ளே அந்த ஒரு நெருடல் இருந்து அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறான், மை டியர் கேர்ள், ஐம் ஸோ ஹாப்பி டு ரிசீவ் எ கிஃப்ட். ஆனால் இதை கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ தொலைவு நீ நடக்கணுமா, இவ்வளோ தொலைவு நீ போகணுமான்னு. அப்போ அந்த பொண்ணு சொன்ன அழகான ஒரு பதில், ஸ்மைலிங் ஃபேஸோட சொன்ன பதில் சொல்கிற, டீச்சர் த லாங் வாக் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் மை கிறிஸ்மஸ் கிஃப்ட். தட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஆன்சர் இல்லையா. நான் நீண்ட தூரம் நான் பயணம் செய்து நான் போன பார்த்தீங்களா, அந்த பயணம் கூட என்னுடைய கிறிஸ்மஸ் கிஃப்டில் சேரும். நம்முடைய ஞானிகள், கீழ் திசை ஞானிகள் பாலன் இயேசுவை பார்க்க வந்தார்கள். பொன் வெள்ளி சாம்பிராணி அதோடு சேர்த்து அவர் கொண்டு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த பொன் சொன்ன மாதிரி தான், அந்த 5ஆம் கிளாஸ் படிக்கிற பொன் சொன்ன மாதிரி தான், மை டியர் லார்ட், மை டியர் கிங், யூதாவின் அரசரே, எங்கள் கையில் நாங்கள் வெறுங்கையாய் வரலை, பொன்னும் வெள்ளியும் பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை இதோடு சேர்த்த எங்கள் பயணம் கூட உங்களுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் என்று கூட சொல்லி இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, அற்புதமாக இந்த ஞானிகள், இப்போ இந்த ஞானிகள் யார்? 3 பேர் இங்கே உட்காந்துக்கிறாங்க. 3 பேர் ரொம்ப வாழுவான், ரொம்ப நல்ல பையன். அவன் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் என்ன பார்க்க, அவனை நான் பார்க்க ரொம்ப, அதனால் ரோசி பையன். அதனால் இன்றைக்கி தான் அவன் வந்து அமைதியாகிறான். இந்த இடத்துல வாரமான இங்கே உட்காந்துருக்கான். சரியா? ரைட், வாரமான வந்துட்டான். ஆகையால் வந்து வெரி நாட்டி பட் குட் ஃபெலோ, நல்ல ஒரு அருமையான பையன். ஞானிகள் யார்? ரொம்ப அருமையான கேள்வியில் இந்த ஞானிகளை பற்றி தான் பார்க்குறோம். இந்த 3 ஞானிகள் என்பவர்கள் யார்? ஞானிகள் யார்? இந்த கேள்வி ரொம்ப வரலாற்று பூர்வமான உண்மை. அதாவது மத்தேயு மட்டும்தான், இன்றைக்கி வாசிக்கப்பட்ட நற்செய்தி மத்தேயு மட்டும்தான் ஞானிகள் பற்றி சொல்லுவார். மத்தேயுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? இன்ஃபென்சிவ் நெரேட்டிவை அழகாக நெரேட் பண்ணுவார். இன்ஃபென்சிவ் நெரேட்டிவ்னா ஆண்டவர் இயேசுடைய குழந்தை பருவத்தை அவர்தான் நிறைய தகவல்களை தருகிறார். நிறைய குழந்தை பருவத்திற்கான தகவல்களை மத்தேயு தான் தருகிறார். பாருங்கள், இந்த செய்தியை ஞானிகள் பற்றிய செய்தியெல்லாம் மார்க்கும் தரவில்லை, பிறகு லூக்காவும் தரவில்லை. ஏன்னா மார்க்கு, மத்தேயு, லூக்கா என்பது சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்வார்கள். ஒத்த நற்செய்தி, ஒத்துமை நற்செய்தி என்று சொல்வார்கள். ஒரே மாதிரி இவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இந்த இடத்துல மத்தேயு வித்தியாசப்பட்டு இந்த தகவல்கள் தருகிறார். ஞானிகள் பற்றிய, ஞானிகள் குழந்தை இயேசுவை சந்திக்க மத்தேயு மட்டும்தான் தருகிறார். அப்போது இங்கே ஏதோ ஒரு அழகான செய்திகள் எல்லாம் உள்ளே அடங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஞானிகள் என்ற வார்த்தை மத்தேயு பயன்படுத்துகின்ற போது கிரேக்க மொழியிலிருந்து இந்த வார்த்தை எடுக்கிறார். கிரேக்க மொழியில் ஞானி என்றால் மெஜாய் என்ற அர்த்தம். MGOI, மெஜாய் என்ற அர்த்தம். கிரேக்க மொழியில் ஞானிகளுக்கு அதுதான். லத்தீன் மொழியில் மெஜாய், MAGI. தமிழில் விவிலியம், தமிழ் மொழியின் வழிபரப்பாக ஞானிகள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த ஞானிகள் யார்? இதில் எதில் இவங்க ஞானம் பெற்றிருந்தாங்க அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? எங்கே ஞானம் பெற்றிருந்தார்கள்? அப்படி என்றால் இந்த ஞானிகள் யார் என்பதை தெரிந்து கொள்ள இவர்களுடைய ரிஷி மூலத்திற்கு நாம் செல்ல வேண்டும். ரிஷி மூலம் என்றால் என்னது? வேர். ரிஷி மூலம், நதி மூலம் ஒரு புத்தகம் இருக்கிறது, வேரை நோக்கி. அப்போ இந்த ஞானிகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யாராக இருக்கும், இவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்பதற்கான வேர் நமக்கு தெரிய வேண்டும். வேர் என்றால் வரலாறு தெரிந்திருக்க வேண்டும். வரலாறு என்ன சொல்கிறது என்றால், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கிமு 1000ஆம் ஆண்டிலே ஒரு புதிய மதம் உருவானது. அந்த புதிய மதத்தின் பெயர் ஜொராஸ்ட்ரியனிசம்.
ஜொராஸ்ட்ரியனிசம் மதத்தை உருவாக்கியவர் ஜொராஸ்டர். அப்போ இந்த ஜொராஸ்டரிசம் அந்த மதத்தில் சமய தலைவர்களை மெஜாய் என்று அழைத்திருக்கிறார்கள். எப்போ? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே மெஜாய் என்றால் என்னது? சமய தலைவர்கள், சமய வழிபாட்டை செய்பவர்கள், பூஜை அலங்காரத்தை செய்பவர்கள், பிறகு அரசனுடைய தர்பாரில் இருந்து ஆலோசகர்களாக செயல்பட்டவர்கள். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். மெஜாய் என்ற வார்த்தை ஞானி இங்கே தான் வருது. எங்க இது? எந்த நாடு? பெர்ஷியா நாடு. பெர்ஷியா நாட்டினுடைய இந்த இடத்துல ஜொராஸ்ட்ரியனிசம் மதம் தோன்றும். இன்னைக்கு அது ஜொராஸ்ட்ரியனிசம் அழிந்து வருகிறது. ஆகவே என்ன நடக்கிறது? இந்த மெஜாய் அரசு, அந்த அரசு தர்பாரில் ஆலோசகர்கள் மற்றும் பூஜை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மருவி முதல் நூற்றாண்டுக்கு வருகின்ற பொழுது யாரெல்லாம் சாதாரண மக்களுக்கு எட்டாத மாந்திரியங்கள் அல்லது அறிவை சார்ந்த பல விஷயங்களுக்கு விளக்கம் சொல்லுபவர்களை தான் மெஜாய் என்று அழைத்திருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டால் இந்த மெஜாய் அல்லது ஞானிகள் என்றால் குறி சொல்பவர்கள். இன்னைக்கு பார்த்தோன்னா இந்த குறி சொல்கிறவங்களாம் இருக்காங்களே, திஸ் அ வே, இதான் வே, இங்கே தான் உருவாகும். குறி சொல்கிறவங்க, கனவுகளுக்கு விளக்கம் சொல்பவர்கள். எனக்கு ஒரு கனவு வந்தது, அந்த கனவுக்கு என்னன்னு விளக்கம் தெரியல, இதெல்லாம் இங்கே தான் வருது. மெஜாய் இதான் வரலாறு. கனவுக்கு விளக்கம் சொல்கிறவங்க. பிறகு வானியல் சாஸ்திரம் படித்தவங்க. இன்றைக்கி பெரிய படிப்பு என்ன சொல்கிறோம்? பல படிப்பு இருக்குது. அது இன்றைக்கும் டாக்டர் படிப்பு ஒரு பெரிய படிப்பு, அல்லது ஒரு ஐபிஎஸ், அல்லது மிகப்பெரிய ஒரு இன்ஜினியரிங். அதெல்லாம் அன்னைக்கு என்ன பெரிய படிப்பு தெரியுமா? அந்த காலத்தில் வானியல் சாஸ்திரம், ஆங்கிலத்தில் அஸ்ட்ரானமி என்று சொல்வார்கள். ஆகையால் வானியல் சாஸ்திரம், ஜோதிடம், இந்த ஜோதிடம்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் எங்கே தோன்றியதுன்னா பர்சியா நாடு தான், இங்கே தான் உருவாகுது. அப்போ இங்கே என்னன்னா இந்த நட்சத்திரம் இவங்க படிக்கக்கூடிய கருவொல் என்னன்னா ஸ்டார்ஸ் பற்றி தான் படிப்பாங்க. இரவு நேரம் தான் இவங்க எல்லாருக்கும் வேலை. இந்த மெஜாயுடைய எப்படி வேணா ப்ரொஃபஷ்னலி என்னது இவங்க ஸ்டார்ஸ், அஸ்ட்ரானமி. எனக்கு ஒரு படிப்பு இருந்தது, நான் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு 6 மாதம் இந்த படிப்பு படித்தேன், அஸ்ட்ரானமி. ஒரு நாள் இந்த கல்லூரி, வேளா கல்லூரி மேலே ஒரு இரவு முழுதும் பெரிய டெலஸ்கோப்பில் நீங்கள் ஸ்டார்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வாழ்க்கையில் மெய்மறந்து வானத்துடைய நட்சத்திரங்களை பார்த்த அந்த நாட்கள் தான். அதாவது இந்த ரோசரி ஸ்டார்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறதுக்கு ஒரு 7 தான் தெரியும், ஆனால் 7 இருக்காது, 7 லட்சம் ஸ்டார் இருக்கும். அந்த டெலஸ்கோப்பில் நீங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். ஆகையில் நட்சத்திரங்களை வைத்து தான் இவர்கள் படிப்பு. இந்த நட்சத்திரத்தை பார்த்து அல்லது ஜோடித்தை பார்த்து இப்போல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, திஸ் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்? இந்த ஞானிகள் என்பவர்கள் யார் என்றால், இந்த 3 ஞானிகளை பற்றி பேசல, இவங்க நட்சத்திரத்தை படிப்பவர்கள். ஆகையால் மெசியா பிறப்பார் என்று ஒரு விண்மீன் தோன்றுகிறது. அந்த விண்மீனை படித்து 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 இது ஒரு ஸ்பெஷல் ஸ்டார், இங்கே ஏதோ ஒன்று இருக்கிறது, ஆக மெசியா பிறப்பார் என்ற ஒரு அந்த நோக்கத்தில் தான் இந்த 3 ஞானிகள் வருகிறார்கள். ஆகவே இந்த ஞானிகளுடைய வரலாறு இதுதான். சரி, அடுத்த கேள்வி, இந்த ஞானிகள் அரசர்களா? நம்ம என்ன சொல்கிறோம்? 3 kings feast அப்படின்றோம். ஏன் இந்த அரசர்கள் சொல்கிறோம்? அதாவது நம்முடைய ஊர்கள்லாம் பார்த்தோன்னா 3 அரசர் திருவிழா, 3 அரசருக்கு பொங்கல் வைப்பது. ஏன் இது அரசர்கள்னா இதுக்கு காரணம்னா ஓவியம் தான், வரையப்பட்ட ஓவியம். ஞானிகளை பற்றி தொடக்க காலத்தில் ஓவியமாக வரைந்த பொழுது ஞானிகள் தொங்கல் ஆடை அணிந்திருந்தார்கள். பிறகு தொங்கல் ஆடை அணிந்திருந்தார்கள். பிறகு கிரவுன். ஆக இதெல்லாம் பார்த்து என்னன்னா கிரவுன் யார் ஒரு மணிமுடிவை சாதாரண வச்சிருக்குமானா முடியாது. ஆக இது ஒரு அரசராக தான் இருக்கும். கையில் கோல்டு, பொன். ஆக பொண்ணு சாதாரண மக்கள்கிட்ட இருக்குமா? இருக்காது. ஆகவே கட்டாயம் இது அரசர்களாக தான் இருக்கும் என்று அந்த ஓவியத்தை வைத்துதான் இவர்கள் அரசராக இருப்பார்கள் என்றெல்லாம் யூகிக்கப்பட்ட. அது மட்டுமல்ல, விவிலியத்தில் சில பகுதிகள் வருகிறது. இன்றைய நாளுடைய முதல் வாசகம் எசையா புத்தகம் 60ஆம் அதிகாரம் 3வது வார்த்தை என்னது? பிற இனத்தார் உன் ஒளியை நோக்கி வருவர், மன்னர்கள் உதய கதிர்களை நோக்கி நடைபெறுவர். அப்போ மன்னர் என்ற வார்த்தை, அப்போ இது அரசராக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு யூகியம். அது மட்டுமல்ல, திருப்பாடல் 70ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 2, தர்ச அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கையை கொண்டு வருகிறார்கள். ஸோ இந்த குறிப்பெல்லாம் வர்றதால இந்த ஞானிகள் அரசர்களாக இருப்பார்கள் என்று ஒரு சொல்லாடல், ஒரு ஐதீகம், ஒரு கால்குலேட்டட் கெஸ், அவ்வளவுதான். சரி, இவங்க எத்தனை பேர்? 3 பேரா? யார் சொன்னது? 3 பேருன்ற எண்ணிக்கை மத்திய சொல்லலையே. ஞானிகள் வந்தார்கள், கிழக்கு திசையிலிருந்து ஞானிகள் வந்தார்கள், கீழ் திசையிலிருந்து 3 ஞானிகள் வந்தாங்கன்னு பைபிளில் இல்லை.
அப்படின்னா என்னது? 3 என்பது எப்படி வந்தது என்றால் 3 பொருள்கள் கொடுத்தார்கள். பொன், சாம்பிராணி, பிறகு வெள்ளைப்பழம். இந்த 3 பொருளை வந்ததால் இந்த 3 பேர் என்று சொல்லப்பட்டு, ஆனால் 12 பேர் கூட வந்திருக்கலாம், பல பேர் வந்திருக்கலாம் என்று கூட ஐதீகமாக விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆகையால் அடுத்தது என்ன? இந்த 3 பேர் எந்த நாட்டை சார்ந்தவங்க? இவங்க யார்? இவங்க அடுத்த கேள்வி வருதுல. கேள்வி கேட்க தான் பதில்கள் வந்து கொண்டே இருக்கும். இங்கே பாருங்கள், மத்தேயு ஞானிகள் வந்தார்கள், கீழ் திசையில் இருந்து அந்த அதுதான் குறிப்பு. தட் இஸ் அ சின்ன பாயிண்ட். அதுதான் ஞானிகள் வந்தார்கள். இந்த ஞானிகள் எந்த நாடு? இவங்க பாஸ்போர்ட் என்ன, வீசா என்ன, நேட்டிவிட்டி என்ன, பர்த் யாருக்கும் தெரியாது. எந்த குறிப்புமே பைபிளில் இல்லை. ஞானிகள் வந்தார்கள். ரெண்டாவது குறிப்பு என்ன? அடிஷ்னலாக ஒரு குறிப்பு வருது, கீழ் திசையிலிருந்து நான். அப்போ ஃப்ரம் த ஈஸ்ட் பார்ட் ஆஃப் வைஸ் மேன். அப்போ அந்த ஈஸ்ட் என்ற அந்த பகுதியை சார்ந்தவங்களை தான் இருப்பாங்க என்பதற்காக தான் 3 வகையான ஊர்களிலிருந்து இவர்கள் சென்றிருக்கலாம். ஒன்று அந்த மெஜாய் என்ற அந்த வார்த்தை பிறந்த பாரசீகம், அந்த நாட்டிலிருந்து ஒரு ஞானி இருந்திருக்கலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா மெசபடோமியா. மெசபடோமியா ஆல்சோ நோன் ஃபார் ஜோதிடம், வானியல் சாஸ்திரம், அதெல்லாம் அதிகமாக படிப்பாங்க. ஆக மெசபடோமியாவிலிருந்து இவர்கள் வந்திருக்கலாம். மூன்றாவது என்னன்னா பைபிள் இருக்கு, எண்ணிக்கை நூல் 22 2ஆம் அதிகாரத்தை பிலாயாம் என்ற ஒரு போலி இறைவாக்கினர் அவர் தோன்றி அவர் சொல்லுகிறார், யாக்கோபிலிருந்து விண்மண் ஒன்று தோன்றும், இஸ்ராயலிருந்து செங்கோல் எழும்பும். ஆக யோர்தானுக்கு அக்கறை பகுதியில் பைபிள் இருக்கு, யோர்தானுக்கு அக்கறை பரப்ப 3 ஊர்கள், பாரசீகம், மெசபடோமியா, ஜோர்டான் பகுதியிலிருந்து இந்த 3 ஞானிகள் வந்திருக்கலாம். இந்த 3 ஞானிகளுடைய பேர் என்ன? மெல்கியோர். மெல்கியோர் வந்து பாரசீக நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அடுத்து காஸ்பர், அவர் இந்தியா நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கலாம். மூன்றாவது பல்தசார், அவர் அரேபிய நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கு. இப்படி தான் இதெல்லாம் சொல்லப்படுகிறது. சரி, இவங்களுடைய பரிசு பொருட்கள் இல்லையா? அவங்க கொடுத்த 3 பரிசு என்னென்ன பரிசு கொடுத்தாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்னென்ன பரிசு? 1 பொன், 2வது சாம்பிராணி, 3வது வெள்ளைப்பழம். இந்த 3ம் சிம்பாலிசம், அழகான உருவாகம், ரொம்ப அழகான பொருட்கள் அடங்கியிருக்கு. வெறும் நீங்கள் பரிசாக பார்க்கக்கூடாது. என்ன சொல்கிறாங்க? இந்த பொன் என்பது அரசத்தன்மை, ஜீசஸ் a king of the kings, அரசராக. அடுத்து சாம்பிராணி. சாம்பிராணி யாருக்கு? நம்ம கடவுளுக்குரிய ஆராதனை, இஸ் a God, கடவுள் என்பதற்காக. 3 வெள்ளைப்போளம். வெள்ளைப்போளம் என்பது அதாவது இந்த இறந்தவர்களுடைய அந்த உடலுக்கு பயன்படுத்துவதாகவே ஆண்டவர் அகால மரணம் அடைவார், அதோடு மீட்பை கொடுப்பார் என்று அடையாளம். இதுக்கு பல பேர் பல விளக்கம் சொல்றாங்க. வணக்கத்துக்குரிய பீடு அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த பொன் என்பது அரசத்தன்மை, பிறகு சாம்பிராணி என்பது அவருடைய மனிதத்தன்மை, வெள்ளைப்போளம் என்பது துன்பத்தை குறிக்கிறது. இன்னும் புனித பெர்னாட் அவர் ஒரு விளக்கத்தை தருகிறார். அவருடைய விளக்கங்கள் நம்ம ரொம்ப அழகாக இருக்கும். என்னென்னா, பொன் கோல்டு ஏன் நாணி கொண்டு வந்தாங்கன்னா, ஏழை பெற்றவங்க, அப்பா அம்மா ஏழை, அவங்களுக்கு ஏழைகளுக்கு உதவியாக இருக்கட்டும் என்பது நிமித்தமாக கோல்டு. அடுத்து என்னது? அடுத்து சாம்பிராணி. சாம்பிராணி இயேசு எங்கே பிறந்தார்? மாட்டுத்தோடு. அங்கே ஈயும் புழுக்களும் இருக்கும் என்பதற்காக, உதவிக்காக, அந்த ஈ புழுக்கள் அண்டாமல் இருப்பதற்காக சாம்பிராணி. வெள்ளைப்போளம் எது? இட்ஸ் எ மெடிசன், இட்ஸ் எ பியூட்டிஃபுல் நேச்சுரல் மெடிசன். ஆகவே இயேசு ஆண்டவர் குழந்தை அது நோயிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இன்னொரு பயங்கரமான ஆள் டிஎஸ் எலியட், ஒரு நோபல் பரிசு பெற்றவர். அவர் சொல்லுங்க, அவர் கொடுத்த விளக்கம் இன்னும் பயங்கர டிஃப்ரெண்டாக இருக்கு. என்னன்னா, இந்த 3 ஞானிகள் பொன்னையும் சாம்பிராணி வெள்ளைப்போளம் மிக உயர்ந்தது, that is a precious gift என்று அவங்க கொண்டு வராங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, கோல்டை விட, வைரத்தை விட, அல்லது மாணிக்கத்தை விட மிகப்பெரிய உயர்ந்தது குழந்தை இயேசு, த ஜீசஸ் a king, பாலன் இயேசு என்று. இதுவரைக்கும் நாங்கள் கோல்டை, தங்கத்தை நாங்கள் நினைச்சோம், தங்கத்தை விட சொக்க தங்கம் இங்கே ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி அங்கேயே வைத்துவிட்டு புதிய மனிதர்களாக மாறினாங்க என்றெல்லாம் அற்புதமான விளக்கங்கள் இந்த பரிசு பொருட்களை பற்றி சொல்லப்படுகின்றன. கடைசியாக இந்த 3 ஞானிகள் நம்பியது எதை? நட்சத்திரம். ரொம்ப சாதாரண கல்வி. நட்சத்திரம் அவங்க நோக்கி போகிறாங்க, திடீர்னு காணாமல் போகுது. எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். அங்கே நட்சத்திரத்தை நம்பி போகிறாங்க, திடீர்னு அதனால் தோய்ந்து போகலையே, அடுத்த வழியை கண்டுபிடிக்கிறாங்க. ஆக அவங்களுடைய பயணம் பார்த்தோன்னா வெகு தூர பயணம், நீண்ட தூர பயணம். ஒரு ஆங்கில கவிஞர் இருக்கிறார், ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்பவர். அந்த ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதிய கவிதை என்னென்ன, த ரோட் நாட் டேக்கன். அந்த கவிதையுடைய தலைப்பு 3 வரியை மட்டும் சொல்கிறேன், கடைசியாக 3 வரியும். The 2 roads diverge in a wood.
I have taken a less travel by and that makes my entire difference. அதான் கவிதை. தமிழில் என்னன்னா, நான் பயணம் செய்யப்படாத பாதையை தேர்ந்தெடுத்தேன், அந்த பாதையில் தான் பெரிய மாற்றத்தை கண்டேன். இந்த கவிதை 3 நாணிகளுக்கு அழகாக பொருந்தும். யாருமே பயணம் செய்யாத அந்த பயணத்தை தான் இவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அந்த பயணம்தான் மிகப்பெரிய மாற்றத்தை அவர்கள் வாழ்க்கையில் கண்டார்கள் இல்லையா, வணங்கினார்கள், உள்ளத்தில் இருத்தினார்கள். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, நவ் ஜஸ்ட் லிசன். அவங்க 3 பேரும் கொண்டு வந்த கிஃப்டை மத்திய நற்செய்தி சொல்லாமல் சொன்ன 4வது பரிசு தான். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க 3 பரிசு தான் கொண்டு வந்தாங்க. யார் சொன்னது? 4வது பரிசும் அங்கே இருந்தது. தட் இஸ் அ மெசேஜ். அதுதான் உங்கள் எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் செய்தி. அவங்க கொண்டு வந்த 4வது பரிசு தான் த லாங் ஜேர்னி. த லாங் ஜேர்னி, நீண்ட தூர பயணம். அவங்க வாழ்க்கையில் அவங்க சந்தித்த சவால்கள், அவங்க வாழ்க்கையில் சந்தித்த மேடு பள்ளங்கள், மலைகள், காடுகள், ஆறுகள், என்னென்னலாம் இரவும் பகலுமாக நீண்ட தூர பயணம். அந்த நீண்ட தூர லாங் ஜேர்னி, லாங் வாக் இஸ் ஆல்சோ a beautiful gift to the Lord. ஆகையால நீண்ட தூர பயணம். ஆகையால அன்புக்குரியவர்களே, 3 நாணிகள் நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் கடவுளிடத்தில் கொடுக்க பொன்னோ கடவுளுக்கு தேவையில்லை, வைடீரமோ தேவையில்லை, மாணிக்கங்களோ தேவையில்லை. கடவுளுக்கு தேவை உங்கள் வாழ்க்கையின் பயணங்கள். ஆக உங்களுடைய தேடல்கள், கடவுளை நோக்கி உங்களுடைய பயணங்கள். புது வருஷம் பிறந்திருக்கு இல்லையா, இந்த வருஷம் முழுவதும் நாம் செய்ய போகின்ற பயணங்கள், வாழ்க்கையின் பயணங்கள் தான் கடவுளுக்கு தேவையான 4வது பரிசு. ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேடலே வாழ்வின் பயணத்தையே இந்த வருஷம் முழுவதும் நாம் என்னெல்லாம் செய்ய போகிறோம், என்னெல்லாம் சந்திக்க போகிறோம், என்னெல்லாம் செய்ய அத்தனையும் கடவுளுக்கு நாம் பரிசாக கொடுத்து அந்த 3 நாணிகள் அனுபவித்த அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிப்போம். 4வது பரிசு நம் குடும்ப பயணம், தனிப்பட்ட பயணம், நம்முடைய வாழ்வே பயணமாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிறைவாக எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாசப்படுமாறு இயேசுனுடைய அற்புதமான திருக்காட்சி பெருவிழாவில் 3 பொருள்களை தாண்டி மத்தேயு சொல்லாமல் சொன்ன அந்த 3 நாணிகளுடைய 4வது பரிசு அவனுடைய வாழ்க்கையினுடைய நீண்ட தூர பயணம், தேடல். நம்முடைய தேடலையும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தையும் ஆண்டவர் பாதத்தில் பரிசாக கேட்போம், வைப்போம், ஜெபிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபை தலைவர்கள் மற்றும் குருமார்களுக்காக ஆண்டவரே
நட்சத்திரத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றி 3 அரசர்கள் உம்மை கண்டடைந்தது போல் எங்கள் திருச்சபை தலைவர்கள், ஆயர்கள், குருமார்கள் அனைவரும் உமது ஒளியில் நடந்து மக்களை உண்மையும் அன்பும் நிறைந்த பாதையில் வழி நடத்த அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக அமைதிக்காக ஆண்டவரே, போர்களாலும் வன்முறைகளாலும் கலங்கும் இவ்வுலகில் 3 அரசர்கள் கொண்டு வந்த அமைதியின் செய்தி எல்லா நாடுகளிலும் பரவி பகைமை நீங்கி சமாதானமும் ஒற்றுமையும் நிலவ அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சகோதரத்துவம் மற்றும் ஒற்றுமைக்காக ஆண்டவரே, பல தேசங்களிலிருந்து வந்த 3 அரசர்கள் ஒரே ஆண்டவரை வணங்கியது போல் மொழி, இனம், மதம் என்ற வேறுபாடுகளை தாண்டி மனிதர்கள் அனைவரும் சகோதரத்துவ உணர்வுடன் வாழ அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியும் நல்ல தலைமைக்கும் ஆண்டவரே, தமிழ்நாட்டில் வரவிருக்கும் அரசியல் சூழ்நிலைகளில் மக்கள் நலனை முதன்மையாக கருதும் நீதியும் நேர்மையும் கொண்ட நல்ல தலைவர்கள் எழுந்து வர அருள் புரியுமாறு மன்றாடுவோம். அதிகாரம் அல்ல, சேவை என்ற மனப்பாங்குடன் ஆட்சி செய்யும் தலைவர்களை எங்களுக்கு அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்கள், இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளுக்காக ஆண்டவரே, 3 அரசர்கள் குழந்தை இயேசுவை மகிழ்ச்சியுடன் வணங்கியது போல் எங்கள் குடும்பங்களில் அன்பும் புரிதலும் நிலவ, இளைஞர்கள் நல்ல மதிப்புகளோடு வளர்ந்து சரியான பாதையை தேர்ந்தெடுக்கவும், குழந்தைகள் உமது பாதுகாப்பிலும் ஆசிர்வாதத்திலும் வளரவும் அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த பொது தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா நாளில் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். கடவுளுக்கு நம் நன்றியும், கிறிஸ்துவை அறியாத நிலையிலிருந்து நாம் அறிவதும், ஆண்டவர் விரும்புவது பொன்னோ வெள்ளியோ அல்லது வைடூரமோ மாணிக்கமும் அல்ல, அதையும் தாண்டி நம்முடைய வாழ்க்கை பயணமே ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு. அதான் 4ஆம் பரிசு. ஆக மத்தேயு சொல்லாமல் சொன்ன அந்த 3 ஞானிகள் வெகு தொலைவில் தாங்கள் சந்தித்த அனுபவங்கள், மேடு பள்ளங்கள், சவால்கள், சரிவுகள், சறுக்கல்கள் இவற்றையெல்லாம் கூட பரிசாக வழங்கலாம். இந்த வருஷம் முழுவதும் நாம் சந்திக்க போகக்கூடிய சவால்கள், இந்த வருஷம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை பயணங்கள், தொழில் ரீதியான முயற்சிகள், முன்னெடுப்புகள், நம்முடைய குடும்ப வாழ்க்கைகள், எதையெல்லாம் நாம் சந்திக்க போகிறோம் அதிலெல்லாம் இயேசுவை கண்டு அதையே நாம் கடவுளுக்கு பரிசாக கொடுத்து இந்த வருஷம் மகிழ்ச்சியின், மனநிறைவன், நம்பிக்கையின், வெற்றியின், ஆசீர்வாதத்தின் ஆண்டாக அமைய கடவுள் நம்ம எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடல். எனக்கு வந்தேன்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஆண்டவன் சன்னிதானத்தில் ஒப்புக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா நம்ம எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தின் திருவிழாவாக அமைந்து ஒப்பு கொடுக்கக்கூடிய ஆண்டவருடைய இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது திராவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை. ஏனெனும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகிறார் என்பதை நாங்கள் உணர செய்வீராக. என்றென்றும் மாதாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரானது என்றும் அல்ல எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாக கிறிஸ்துவள் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய பொழுது அவருக்குரிய சாகா தன்மையின் மாற்றல் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானகத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலால் பாடுவதாவது. திருக்காட்சி பெருவிழா எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தின் திருவிழா. 3 நாணிகள் அந்த 3 பரிசு பொருட்களை கொண்டு வந்தாங்க. அந்த 3 பரிசு பொருட்களை விட உயர்ந்த பரிசு ஆண்டவர் இயேசுதான் என்று 3 பரிசுகளையும் அங்கேயும் வைத்துவிட்டு அவர்கள் நெடுதூர அவருடைய பயணம், அவருடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், மேடு வள்ளங்கள், இரவுகள் அல்லது அவர்களுடைய சரிவுகள், சவால்கள் இவற்றை த பெஸ்ட் பரிசாக ஆண்டவர் இயேசுவிடத்தில் கொடுத்தார்கள். அதுபோல இந்த வருஷம் முழுவதும் நாம் செய்கின்ற பயணங்கள், நம்முடைய வாழ்க்கையினுடைய அத்தனை விதமான அனுபவங்கள் கடவுளுக்கு நாம் பரிசாக கொடுத்து இயேசுவோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக அமைய புது வருடத்தின் ஆசீர்வாதத்தையும் நாம் கேட்போம். வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுதை காணிக்கைகளெல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகும் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து செலுத்தி
அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு வரும் அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அங்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள், நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமெனமாய் தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அத்திரு அவையை வழிநடத்தி வரக்கூடிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராய் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் அன்புடன் நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக ஆண்டவரை உம்முடைய திருக்காட்சி பெருவிழாவில் பிற இனத்தார்கள், ஞானிகள் அவ்வளவு நெடுந்தூர பயணம், அவர்களுடைய அந்த வாழ்க்கை பயணத்தையே சிறப்பு பரிசாக அற்புதமாக கொடுத்தார்கள். இந்த வருஷம் முழுவதும் நாங்கள் செய்ய போகின்ற பயணங்கள், எங்கள் வாழ்க்கையினுடைய முடிவுகள், முன்னெடுப்புகள், முயற்சிகள், தேடல்கள், உழைப்புகள், தொழில் ரீதியாக பிள்ளைகள், படிப்புகள், பல்வேறு விதமான இந்த வருஷம் முழுவதும் நாங்கள் அத்தனையும் ஆண்டவா உமக்கு பரிசாக நாங்கள் கொடுத்து பொன்னோ அல்லது வைடூரியமோ மாணிக்கம் தேவையில்லை, மாறாக எங்கள் வாழ்வின் பயணம்தான் பரிசாக என்று சொல்லி அந்த மனநிலை இந்த வருஷம் முழுவதும் மகிழ்வோடு, மனநிறைவோடு, நம்பிக்கையோடு பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்து முன்னெடுப்புகளை, மாற்றங்களை, முன்னேற்றங்களை நாங்கள் பார நீர் அருள் புரிய வேண்டுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், விலகில் மக்க உதவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தெத்தும் வரமருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மூன்று ஞானிகள் வழங்கிய நான்காவது பரிசு, அதை நாம் நினைப்போம் இல்லையா? பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலத்தை தாண்டி the fourth gift அவங்களுடைய
நெடுதூர பயணம், வாழ்க்கை பயணம், சவால்கள், அதையே கடவுளுக்கு பரிசாக கொடுத்தது. இந்த வருஷம் முழுவதும் நாம் செய்யக்கூடிய பயணங்களை கடவுளுக்கு பரிசாக கொடுத்து ஆண்டவருடைய அருளாசிரியை கேட்போம், செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் இன்ப வாழ்க்கைக்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்லி அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். என்னுடைய திருத்துதர்களுக்கெல்லாம் முழுது எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், நம்பிக்கையின்மைகள், நன்றியின்மைகள், சுயநலங்கள், ஆண்டவரே இவையெல்லாம் எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் நீர் மன்னித்து உடைய அற்புதமான அருளால் ஆசீரால் நிரப்பி எங்கள் குடும்பத்தில் அமைதியும் தனிப்பட்ட வாழ்வில் ஆசீர்வாதம் என்னாலும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை நம்பிக்கையோடு ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமதாண்டவராக இயேசு கிறிஸ்து பொன்னையும் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் 3 நாணிகள் கொண்டு வந்தார்கள். அதுதான் விலை உயர்ந்தது என்று நினைத்த பொழுதுதான் இயேசு ஆண்டவரை கண்டபொழுது அதைவிட விலை உயர்ந்தது இயேசு ஆண்டவர் என்று முன்பாக வைத்து நெடுஞ்சான் கிடையாக விழுந்து மெஸ்ஸியாவை கண்டார்கள், மகிழ்வோடு சென்றார்கள். அதுபோல விலை உயர்ந்த பொக்கிஷமாகிய ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாரையும் தேடி அருளோடும் ஆசீர்வாதத்தோடும் இந்த வருஷம் முழுவதும் நாம் செய்ய போகக்கூடிய பயணங்களையும் முயற்சிகளையும் முடிவுகளெல்லாம் ஆசீர்வதிக்க வரக்கூடிய தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம்ம ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசையோடு வாஞ்சையோடு நல்ல தயாரிப்போடு ஆண்டவரை பெறுங்கள். அதனுடைய இறை அனுபவத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள்.
தெய்வத்தின் அருளால் செங்கல்பட்டு மறை மாவட்டம் மாதா நகர் புனித பிரான்சிஸ் சேவியர் பங்கை சார்ந்த தந்தை நியூமேன் பிரான்சிஸ், தாய் பெட்ரிஷியா இவர்களின் மகன் ரோஷன் ஐசக் சாம் அவர்களுக்கும், சென்னிமயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித பிலிப்பு அன்பியத்தை சார்ந்த தந்தை கேஜே பிரான்சிஸ் சேவியர், தாய் மேரி டீனா இவர்களின் மகள் டிப்தி டோனிஷியா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் ஓலை. தெய்வ திருஅருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித ஸ்டீஃபன் அன்பியத்தை சார்ந்த தந்தை ராஜி, தாய் பூமாலை இவர்களின் மகன் ரஞ்சித் குமார் அவர்களுக்கும், கோட்டார் மறை மாவட்டம் முள்ளுத்துறை புனித லாரன்ஸ் பங்கை சார்ந்த தந்தை பிராங்க்லின், தாய் சகாய ரெஜினி இவர்களின் மகள் பிரான்சிலின் செப்பனா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் ஓலை. தெய்வ திருஅருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித மான்ஃபோர்ட் அன்பியத்தை சார்ந்த தந்தை ஜே மரிய ஸ்டீஃபன், தாய் மேரி மடோனா இவர்களின் மகன் மார்க் டென்னிஸ் அவர்களுக்கும், கோட்டார் மறை மாவட்டம் கார்மேல் நகர் பங்கை சார்ந்த தந்தை ஜெயக்குமார் ஜான்சன், தாய் அலெக்ஸ் அனிதா இவர்களின் மகள் ஜெமிலா மேரி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. இத்திருமணங்களில் ஏதேனும் விக்கணங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். அன்புக்குரியவர்களே, மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை இன்றைக்கு நாம் ரொம்ப அழகாக கோலாகலமாக கொண்டாடி வீடுகளெல்லாம் நீங்கள் குடிலெல்லாம் வைத்திருப்பீர்கள். எப்போ குடியெல்லாம் எடுக்க வேண்டும், எப்போ எடுக்க வேண்டும்? திருக்காட்சி பெருவிழாவினுடைய முடிவில் நீங்கள் எடுக்க வேண்டும். நல்லா வேண்டிக்கிட்டு சாம்பிராயெல்லாம் போட்டு நிச்சயமாக இன்றைக்கு நாம் கேட்ட அந்த 4வது பரிசுடைய வாழ்க்கை முழுவதும் பயணமாக தான் பரிசாக நாம் கொடுப்போம். திருப்பலி முடிந்தவுடன் எல்லோரும் நாம் குடிலை சந்திப்பதற்கு நாம் செல்வோம். குடும்பங்களுக்கு சென்று குடிலை சந்திப்பதற்கு அங்கே பார்க்கின்ற போது பாலன் இயேசுனுடைய சிறப்பு வேண்டுதல்கள், சிறப்பு ஆசை வையுங்கள். அப்புறம் தொட்டில் குழந்தை இயேசு குழந்தை பாக்கியத்திற்காக குழந்தைகளுக்காகவும் சிறப்பாக சுபிக்கலாம். ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவுடைய வாழ்த்துக்கள். கரவொலி எழுப்பி ஒருவர் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஞாயிறு அறிவிப்புகள். இன்றைக்கு முதல் திருமண ஓலை வாசிக்கின்ற போது நம்ம அறிமுகம் செய்து அவளை உற்சாகப்படுத்துகிறோம். திருமணம், குடும்பம் ரொம்ப ரொம்ப அழகு, ரொம்ப பேரழகு, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, ரொம்ப மென்மையானது. கடவுள் உருவாக்கியது, மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல. கடவுள் உருவாக்கிய ஒரு புதிய சமுதாயத்தை, புதிய குடும்பத்தை உருவாக்குங்கள் என்பதற்காக தான் திருமணத்தை பார்த்து நீங்கள் நடத்துகிறீர்கள். அதுவும் இந்த நாட்களில் இந்த மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. நாம் இந்த பிளாட்டினம் ஜூபிலியில் குறிப்பாக நிறைய விஷயங்களை குடும்பத்தை மையப்படுத்தி நாம் சிந்திப்போம். கூடுதலாக நம்ம அந்த பாரம்பரியத்தை, கத்தோலிக்க விசுவாச பாரம்பரியத்தை நம் காப்பாற்றி அதன் வழியாக நல்ல கத்தோலிக்க திருமணங்கள் நடைபெற பெற்றோர்கள் நீங்கள் கூடுதலாக உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் அந்த வயது வருகின்ற போதெல்லாம் நீங்கள் சொல்லி நன்றாக வளர வையுங்கள். அதற்கும் மீறி உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளாக இல்லை என்றால் கடவுள் தான் பார்த்துக்கொள்வார். நம்பிக்கையோடு வாழுங்கள். இன்றைக்கு முதல் திருமண ஓலை வாசித்த மணமகன் மார்க் டென்னிஸ். எங்கே இருக்கீங்க மார்க் டென்னிஸ்? எங்கே உள்ளவா? எங்கே போயிட்ட? வெளியில் முன்னாடி வா. மார்க் டென்னிஸ் முன்னாடி வா. எங்கள் அப்பா எங்கள் ஸ்டீஃபன் எங்கே? திருவாளர் ஸ்டீஃபன் எங்கே? எஸ் பாருங்கள், அப்பா அம்மா பாருங்கள் எவ்வளோ முன்னாடி இருக்கிறாங்க. டென்னிஸ் கம்மியாக யாருன்னு தெரியணுமா இல்லையா? அவர் தான் இன்றைக்கி தான் கல்யாணத்துக்கு வராமல் வராரு. கல்யாணத்துக்கு இன்னும் 4 வீடு. மார்க் டென்னிஸ் ஆகையால் நல்ல பையன், நல்ல ஒரு கீழ்ப்படிதல் உள்ள அப்பா அம்மாவுக்கு ஏற்ற ஒரு பையன். அதுபோல் ஸ்டீஃபன் அண்ணன் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப நல்ல மனிதர், வாஞ்சையோடு இருக்கக்கூடியவர். அந்த விபிலியம் சார்ந்தது ரொம்ப நம்முடைய இந்த வாசகங்கள்லாம் யார் வாசிக்க வேண்டும் அவர் தான் தயார் செய்கிறார். அவ்வளோ ஒரு ஜபம்தான் அவங்களுக்கு. அதோடு சேர்த்து அவங்களுடைய துணைவியார் மடோனா, அவங்க பார்த்தோன்னா நல்ல எழுத்தாளர். அவங்க ரொம்ப நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஆகல விபிலியத்தில் பெண்கள் அவ்வளோ ஒரு கணவன் மனைவி நல்ல ஒரு குடும்பமாக, கிறிஸ்துவ குடும்பமாக வாழ்ந்து வருகிறார். அவருடைய மகன், முதல் மகனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சி. மார்க் டென்னிஸ் நன்றாக தொடங்கள். ஸ்டீஃபன் அண்ணா, மடோனம்மா வாழ்த்துக்கள். பங்கு சார்பாக கரவொலி எழுப்பி குடும்பங்களை வாழ்த்துவோம். அன்போடு அவர்களை ஆசீர்வதிப்போம். அடுத்த அறிவிப்புகள். இன்றைக்கு பார்த்தோம், இந்த திருப்பலி சிறப்பித்த அன்பியம் ரொம்ப அழகாக சிறப்பிச்சுங்க. த பெஸ்ட்டு. ஆகையால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாணிகள் நான் சுத்தம் போது கொஞ்சம் எனக்கே ஒரு சிரிப்பு வந்தது. நாணிகள் 2 நாள் ஒருத்தன் எங்கன்னு கேட்டேன், மயக்கம் வந்துச்சான், போயிட்டான்.
மயக்கம் வந்துச்சு. அவன் மயக்கம் வருது, எனக்கு மயக்கம் வந்த மாதிரி ஆகிப்போச்சு. நானும் சுற்றி பார்க்குறேன், நானே காணன்னு. அப்புறம் பார்த்தா மயக்கம்லாம் தெளிஞ்சு வந்துக்கிறான். அதுக்கால எங்கே மயக்கம் வந்தவன் யார்? அவன் வச்ச பிரசங்கத்தில் மயக்கம் வந்துச்சு அவனுக்கு. இருந்தாலும் சரி, மிகுந்த மகிழ்ச்சி. பிள்ளைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. பார்த்தா என்னடா அவன் மயக்கம், எனக்கு ஒரு தயக்கம். அதுக்கால 3 நாணிகள் அவளை ஒரு நாளுக்கு உட்காந்ததுக்கு மயக்கம் வந்துச்சுன்னா பார்த்துங்களேன், அந்த அளவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பிள்ளைங்க ஏஞ்சல்லாம் வந்துக்கிறாங்க. நல்லா செஞ்சுருக்கிறீங்க இந்த வருஷம். வந்து இந்த 3 அரசர்கள் திருவிழா, இந்த அன்பியம் என்ன அன்பியம், உங்கள் அன்பியம் பேர் என்ன? ஸ்டீஃபன் அன்பியம். ரொம்ப அழகாக செஞ்சுருக்கிறாங்க. ஒரு பெருத்த கரவலை எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை அவர்களுக்கு நாம் தெரிவிப்போம். 3 நாணிகளுக்கும் ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள். ஏஞ்சல்ஸ் எல்லாம் வேடமிட்டு வந்த அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு கரவலை எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். அடுத்ததாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை புனித சில்வஸ்டர் அன்பியம் சிறப்பிப்பார்கள். உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது நன்றாக செய்யுங்கள். எல்லாரும் ஈடுபடுத்தி கொண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த வாய்ப்பே வரும். அன்பியங்களுக்கு விட்டுறாதீங்க. அதேபோல் அன்பியங்கள் பொறுப்பாளர்கள் நன்றாக செயல்பட்டால் அன்பியங்கள் நன்றாக இருக்கும். ஆகவே அன்பியங்களில் செல்லுங்கள், அதே போல் நன்றாக செயல்படுங்கள் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். பிறகு கடந்த வார ஞாயிறு காணிக்க 61,880. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்ன திருவிழா? வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்ன விழா? ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழா இல்லையா? பெரிய அது ஒரு பயங்கரமான விழா. ஆண்டவருடைய பொதுப்பணி தொடங்கக்கூடிய விழாவை நாம் கொண்டாடலாம். அடுத்தடுத்த விழாக்கள் நம்ம கிறிஸ்மஸ் நியூ இயர் ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா? நல்லா கொண்டாடணும். கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்து வருஷத்துக்கு ரொம்ப நல்லா செய்வதற்கு உங்களை எல்லாருடைய ஒத்துழைப்பு, பங்கேற்பு மிகுந்த மகிழ்ச்சி. எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்மஸ்க்கு எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மா கெஸ் பண்ணி சொல்ல முடியுமா எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க? நீங்கள் மிட் நைட் மாஸ்க்கு வந்துட்டு போயிடுவீங்க. சில பேர் இங்கிலீஷ் மாஸ்க்கு வருவீங்க. சில பேர் அடுத்த நாள் காலையில் வருவீங்க. எவ்வளோ பேர் வருவீங்க? எங்கள் வேதியர் எங்கே உள்ளகிறாரா? வேதியர் எவ்வளோ ஓஸ்தி வச்சிங்க? எவ்வளோ நன்மை வச்சிங்க? 10,000 10,000 ஓஸ்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போனா கிறிஸ்மஸ்க்கு 10,000 பேர் மேலே நன்மை வாங்கியிருக்கிறாங்க. அப்போ நன்மை வாங்காதவங்க குழந்தைங்க அப்போ எவ்வளோ பேர் பார்த்தீங்களா? கடவுளுக்கு ஒரு மிகுந்த ஒரு நன்றி தான். அதில் 10,000 பேருக்கு மேலே நம்ம கிறிஸ்மஸ் திருப்பலி. நியூ இயருக்கும் அதே தான் வைத்தார்கள். அது நியூ இயருக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அது நினச்சி பார்த்தாவே இப்போ தான் எனக்கு மயக்கம் வருது. இப்போ தான் எனக்கே மயக்கம் வருது. அன்றைக்கி ரொம்ப ஜாலியாக போச்சு. அன்றைக்கி ஒரு மழை இருந்தாலும் அது ரொம்ப நீங்கள் அழகாக எடுத்துக்கிட்டீங்க. அது ரொம்ப அழகாக நீங்கள் எடுத்துக்கிட்டு அது ஒரு பெரிய ஒரு இடையூறாகவே நம்ம பார்க்காம அதை ஒரு வித்தியாசமாக அந்த அனுபவத்தை கடவுளுடைய பிளெஸ்ஸிங்கோட அன்றைக்கி பேஞ்ச மழை இன்றைக்கி வரைக்கும் மழை காணும். ஆகையால் நல்ல ஒரு மழையோடு அன்றைக்கி. ஆனால் இதே வந்து நாமளாவது ஓரளவு நம் திருப்பலி வைத்து முடித்தோம். பல இடங்களில் வைப்பதற்கு மிக சிரமமாக இருந்தது என்று சொன்னார்கள். ஆகையால் ரொம்ப பெருசளவில் மழை பெஞ்சிருக்கு. இருந்தாலும் அன்றைக்கி ஒரு அழகாக அமைந்து ஒரு வித்தியாசமாக அந்த சூழலை யாருமே ஒரு அசூரியமாக பார்க்காமல் அதை ஒரு ஆசீர்வாதமாக நம்ம எடுத்து நன்றாக நம்ம புது வருஷத்தை நம்ம தொடங்கினோம். ஆகையால் மிகுந்த மகிழ்ச்சி. முதல் வெள்ளிக்கிழமை, வருஷத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, அதுவும் ரொம்ப நிறைய பேர் நேற்றும் சரி. ஆகையால் இன்றைக்கு திருப்பலி. ஆகையால் உங்கள் எல்லோருக்கும் அற்புதமான ஒத்துழைப்பும் நல்ல எண்ணங்களோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல எண்ணத்தை 1000 கஷ்டங்கள். இது உங்களுக்கு சின்ன பாடம் தான். இது எப்படின்னா பங்குல வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. எல்லாமே கரெக்டாக பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. நான் ஒன்றும் பெரிய மேஜிக் மேன் இல்லை. இந்த மேஜிக்ன்ற வார்த்தையோட மெஜாயின்ற வார்த்தையில் தான் வருது. சும்மா எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஆகையால் நான் ஒன்றும் பெரிய மேஜிக் மேன். நானும் ஒரு சாதாரண ஒரு குருவானவர் தான். ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் அதை பெருசுப்படுத்தாமல் கொண்டு போகிறது தான் புத்தி. அதே போல் தான் குடும்ப வாழ்க்கையும். குடும்ப வாழ்க்கை கூட நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு இப்போ வந்து உதாரணத்துக்கு சாப்பாட்டில் கல் இருக்குதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? புருஷன் நம்ம கல் இருந்தால் இந்த கல்லை வச்சு என்னது இந்த கல் ஏன் இந்த கல்லை போட்டிருக்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன் இந்த கல் அப்படின்னு திட்டக்கூடாது. இந்த கல் மட்டும் நிறைய இருந்ததுன்னா நான் வீடு பெருசாக கட்டியிருப்பேன்னு கூட நகைச்சுவாக எடுத்துக்கணும். அப்படிலாம் நீங்கள் பேசினா தான் குடும்பம் நகரும். ஒரு முறை இல்லை, ஒரு புத்தகம் 1,00,000 விற்று போயிடுச்சு ஒரே நாளில். 1,00,000 இல்லை, 10,00,000 புக்கு விற்றுருச்சு ஒரே நாளில். ஒரு சின்ன மிஸ்டேக்கில் அந்த புக்கு 10,00,000 புக்கு விற்றுருச்சு. அது என்ன புக்கு தெரியுமா? ஹவு டு சேஞ்ச் லைஃப் அப்படின்ற புத்தகம். அங்கே எல் மிஸ் ஆகி ஹவு டு சேஞ்ச் ஒய்ஃப். ஒரே நாளில் 10,00,000 புக்கு. சின்ன மிஸ்டேக்கில். நம்ம எல்லாத்தையும் சுவாரஸ்யமாக நம்ம எடுத்துக்கிட்டால் தான் வாழ்க்கை நல்லா போகும். பெருசாக நம்ம யோசித்துட்டு இருக்கிறத விட சின்ன சின்ன விஷயங்களில் வந்து ஓகே பரவாயில்ல அப்படின்ற விஷயங்கள் தான் உங்களை நகர்த்திக்கிட்ட போகும். நிறைய பாசிட்டிவாக நீங்கள் யோசித்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கலாம் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். நல்ல கிறிஸ்மஸ், நல்ல நியூ இயர் கொண்டாடினோம். மிகுந்த வாழ்த்துக்கள்.
ஒரே ஒரு அறிவிப்பு தான் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். உறுதி பூசுதல் அறிவிப்பு. உறுதி பூசுதல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் வழங்குகின்றோம். வழக்கம் போல் காலையில் திருப்பலி 6 மணிக்கு இருக்கும், 7:30 மணிக்கு இருக்கும், 9:15 ஆங்கில திருப்பலி, 10:45 உறுதி பூசுதல் வழங்குகின்ற சடங்கு நம்முடைய மேதகு பேராயர் அவர்கள் வருகிறார். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி ஏறக்குறைய 120 பிள்ளைங்க உறுதி பூசல் பெறவிருக்கிறார்கள். ஆகையால் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். 8ஆம் தேதி பங்கு தந்தையோடு அவர்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும். பேரண்ட் குழந்தைங்க எல்லாரும் பார்க்கணும். பிறகு 9, 10ஆம் தேதி ஃப்ரைடே சாட்டர்டே ரிகர்சலும் இருக்கும். வெள்ளிக்கிழமை பாவசங்கத்தினமும் இருக்கும். ஆகையால் நல்ல ஒரு அற்புதமான பங்கினுடைய அழகான நிகழ்வுகளுக்கும் நாம் தயாராகும். பிறகு வருகின்ற செவ்வாய்க்கிழமை வருஷத்துடைய முதல் செவ்வாய் நம்முடைய அந்தோனியர் ஆலயத்தில் சிறப்பு திருப்பலியும் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிய கூட்டங்கள் திங்கட்கிழமை மாலை 7:30 மணிக்கு கபிரியல் அன்பியம் சோஃபா மேக்ஸ் இல்லத்திலும், சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு அன்னம்மாள் அன்ப்ரோஸ் ஆண்ட்ரா இல்லத்திலும் நடைபெறும். பிறகு இந்த வருஷம் வெள்ளி விழா கொண்டாடு. அதுபோல் இந்த வெள்ளி விழாவில் நீங்கள் 25 அப்படின்னா ஓகே, 26 ஆயிடுச்சு, 27 ஆச்சு, அதை கூட கொண்டாடுங்க. ஏன்னா கொடுக்குற வாய்ப்பு இல்லையா? ஆகிய அட்லீஸ்ட் எல்லாரும் முன்னாலும் உங்களுடைய திருமண வாழ்க்கையை நீங்கள் கொண்டாடுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த மாதம் வருஷத்தில் முதல் வெள்ளி விழாவை நம்முடைய பங்கில் நாம் தொடங்கி வைக்கின்றோம். யார்? திருவாளூர் இருதயராஜ் சரஸ்வதி. வாங்க இருதயராஜ் அங்கே சரஸ்வதி. அங்கே ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன். 2 பேர்கிட்ட நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, நீங்கள் சொல்லுங்கள் இருதயராஜ். சரசுக்கிட்ட என்ன பார்த்தீங்க? சரசம்மா கிட்ட இருதயராஜ் சரசம்மா கிட்ட பிடிச்ச விஷயம் என்னது சொல்லுங்கள், பரவாயில்ல. இப்போ இல்லைன்னா கூட சொல்லுங்கள், அப்போ தான் சாப்பாடு போடுவாங்க. சொல்லுங்கள், என்ன பிடிச்சிதா அவங்க சரசே பிடிச்சிதா? அப்படியா? பற்றி அவர் வெக்கப்படுற ஆமாம், அது பரவாயில்ல. அவங்க சரசு உங்கள்கிட்ட விருதுகிட்ட பிடிச்சது என்ன? எல்லாத்துக்கிட்டையும் பொலைட்டாக இருப்பார். அதனால தான் தப்பிக்கிறீங்க, சரியா? ரொம்ப கைண்டாக இருப்பார்னு. அதில் 2 பேரும் பார்த்தோன்னா ஒரு சிம்பிளான ஆளுங்க, பெரிய ஆளுங்களாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஆளுங்க. எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சி. இந்த சரஸ் வந்து இங்கே உட்காந்து இருக்கும், நல்ல வேலை இங்கே உட்காரல, இங்கே தான் உட்காந்து திருப்பலி பார்த்துட்டு இருக்கும். ஒரு சிம்பிளான ஆட்கள். அவங்க 2 பிள்ளைங்க, ஜேக்கப் மற்றும் ஷெஃபி, நல்ல ஒரு தம்பதி. ரொம்ப எளிமையில் அவங்க வாழ்க்கை போகுது. அதில் அவங்க மகிழ்ச்சியாக எப்பயுமே எப்பயுமே 2 பேருக்கு நல்ல ஒரு புன்சிரிப்பு. பார்த்தீங்களா? ஸ்மைல் இட்ஸ் அ பவர்ஃபுல் வெப்பன். பல பேர் சிரிச்சே பல வருஷம் ஆகுது, சிரிக்கவே மாட்டான். என்ன ஜோக் சொன்னாலும் சிரிக்கவே மாட்டான். சில பேர் அப்படி தான், ஜோக் சொன்னால் கூட சிரிக்குமா. ஏன் தெரியுமா? டீச்சர் சொல்லியிருப்பார், எதுனா இருந்தாலும் சிரிக்கக்கூடாதுங்க. அப்படிலாம் இல்லை, வாய் விட்டு நல்ல ஸ்மைலோடு இருக்கிறாங்க. நல்ல ஒரு தம்பதிகள். வாழ்த்துக்கள். பங்கு சார்பாக கரவலை எழுப்பி அவங்களுக்கு வெள்ளி விழாவுடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். நல்ல ஒரு புகைப்படம், அவங்களுடைய புகைப்படம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. உங்களுக்கு தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்கள் மீது அருளை பொழிவாராக. உங்கள் திருமுகத்தை ஆண்டவர் உங்கள் பக்கம் திருப்பி அமைதியை அருள்வார. வாழ்த்துக்களும் ஜெபங்களும் பங்கு தந்தை மற்றும் அனைத்து பங்கு மக்கள். உங்கள் ஃபோட்டோ பயங்கரமாக இருக்குது. உங்கள் கல்யாணம் ஃபோட்டோ பார்த்தா என்னடா அது இப்படி நந்து போச்சே அப்படின்ற மாதிரி இது ராஜு. ஆகையால் மிகுந்த மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். கரவலை எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை சொல்வோம். பரிசு அது மட்டும். அன்புக்குரியவர்களே, கடந்த அக்டோபர் மாதம் நாம் பைபிள் குவிஸ் ரிட்டன் காம்படிஷன் நடத்தினோம். எஸ்ஐயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் இருந்து 400 கேள்விகள் கேட்கப்பட்டு அநேகர் இதில் பங்கேற்றீர்கள். அதில் 3 பரிசுகள் இப்பொழுது வழங்க இருக்கின்றோம். முதல் பரிசை பெறுபவர்கள் திருமதி சிசிலியா பன்னீர்செல்வம். 400க்கு எவ்வளோ மார்க்கு? 400க்கு 399 எடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? 400க்கு 399 மார்க். வெரி குட். பைபிள் வெரி குட். எங்கே இருக்காங்க? ஆளை காணோம். 2வது பரிசு போயிடலாம் ஃபாதர். பரிசு கம்பெனிக்கு சொந்தமா? கம்பெனிக்கு சொந்தம் இல்லை. நீங்கள் இப்போ இறுதியான முடிவு. 2ஆம் பரிசு 2 பேர் ஒரே மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். 2 பேர். அதில் திருமதி பவானி ரவிச்சந்திரன் அவர்கள் எலிசபெத் அன்பியத்தை சார்ந்தவர்கள் 2வது பரிசை பெறுகிறார்கள். கரவல் எழுப்புவோம். பவானி அம்மா நல்லா தெரியும். பவானி அம்மாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்து கான்வெர்ட். இப்போல்லாம் பயங்கர விசுவாசமாக இருக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம்.
பாருங்கள், பைபிள்லாம் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆர்வம், இசைலாம் இசைப்பாங்க. 400க்கு 398 நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய நல்ல ஒரு அற்புதமான இது. கரவழி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை சொல்வேன். பங்கு தந்தையவர்களை பரிசுகளை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் 2வது பரிசு திருமதி சௌரி செல்வராஜ் அவர்கள் பெறுகிறார்கள். திரு சௌரி செல்வராஜ் அவர்கள் 2வது பரிசு பெறுகிறார்கள். மூன்றாவது பரிசு திருமதி சுஷ்மா தாஸ் அவர்கள், ஸ்தேவான் அன்பியத்தை சார்ந்த திருமதி சுஷ்மா தாஸ் அவர்கள் 3ஆம் பரிசினை பெறுகிறார்கள். மேலும் ஒருவர் திருமதி மேரி டாலர் அவர்களும் 3ஆம் பரிசை பெறுகிறார்கள். அவர்கள் இன்று வரவில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் திருமதி சிசிலியா பன்னீர்செல்வம் அவர்கள் 399 மதிப்பெண்கள் பெற்று முதல் பரிசினை பெறுகிறார்கள். பலத்த கரவொலி எழுப்புவோம். இதோடு மட்டுமல்ல, தேங்க்யூ ஃபாதர். இதோடு மட்டுமல்ல, ஃபாதர் என்ன சொன்னாங்க, இந்த 3 பேர் மட்டுமல்ல, விவிலியம் என்பது மிக முக்கியமானது அல்லவா? ஸோ எழுதியதிலே 350 மதிப்பெண்கள் தொட்ட 25 பேருக்கு ஆறுதல் பரிசை நான் என் அலுவலகத்திலே தனிப்பட்ட முறையில் சந்தித்து வழங்குகிறேன் என்று கூறினார்கள். அந்த 25 பேரை வாசிக்கிறேன். மாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தந்தையை சந்தித்து பெற்றுக்கொள்ளலாம். ஏ ஃபாத்திமா, கேஜே ஜான் போஸ்கோ, ஜெபமாலை ராக்கினி, ஜெனிட்டா பெர்னாண்டோ, அனிதா தாமஸ், தமிழ் சோனியா, ஏ சொபிதா, ரூபி பிரியா, லித்வின் பால், மேரி மடோனா ஸ்டீஃபன், கலையரசி ராஜேந்திரன், மேரி ரமோனா, விண்ணரசி, சுஜாதா செல்வராஜ், செல்வராணி, புஷ்பலதா, மேரி அகஸ்தா, ஆரம் வெரோனிகா, சகாய மேரி, ரோசி சத்யஜாஸ், மோனிகா ரெக்ஸ், கிரேஸ் மேரி குழந்தராஜ், வென்சி சகாயராணி, ஷீலா மற்றும் ஆரோக்கிய மேரி இவர்கள் பங்கு அலுவலகத்தில் பங்கு தந்த இடத்திலே பரிசுகளை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இறுதியாக குவிஸ் காம்படிஷன் நடத்தினோம். அதனுடைய பரிசுகளும் கிரிப் காம்படிஷன் குடில் போட்டிக்கான பரிசுகளும் அடுத்த வாரம் 2ஆம் திருப்பலி இறுதியில் வழங்கப்படும். நன்றி. மிகுந்த மகிழ்ச்சி. அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்லும்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டுமென நீர் விரும்புவதை மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். குழந்தை இயேசுடைய சிறப்பாசு. இந்த குழந்தை இயேசுடைய சுரூபமானது முதல் குழந்தை இயேசு அந்த வடிவத்தில் இந்த குழந்தை இயேசு தான் பிராக் நகர் செக் ரிப்பப்ளிக் கண்ட்ரியில் இருக்குது. இதை கொண்டு வந்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. பல இடங்களுக்கு ஆசீர்வாதம் கொண்டு போனது. ஆகிய குழந்தை இயேசுடைய ஆசீர்வாதத்தை நாம் நம்பிக்கையோடு பெறுவோம். புது வருஷத்துடைய ஆசீர்வாதத்தில் எல்லாம் அல்ல இறைவா, அற்புதமான இந்த நாள், இந்த வேலை, இந்த பொழுதெல்லாம் ஆசீர்வதித்தலும் உடைய திருக்காட்சி பெருவிழாவில் அந்த 3 அரசர்கள் கொண்டு வந்த பெரிய பரிசை விட நீதான் பெரிய பரிசு என்று அவருடைய பயணத்தையே பரிசாக கொடுத்தது போல இந்த வருஷம் முழுவதும் நாங்கள் செய்ய போகின்ற அத்தனை பயணங்கள், முடிவுகள், முயற்சிகள், முன்னெடுப்புகள், தொழில் சம்பந்தப்பட்டவை, பிள்ளைகள் சம்பந்தப்பட்டவை ஆக எதெல்லாம் நாங்கள் செய்யணும் அதிலெல்லாம் நீரே எங்களுக்கு துணையும் பலமும் சக்தியுமாக இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்திட இங்கே குழுமிருக்கின்ற அத்தனை பேரும் பங்கு முழுவதும் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் அன்னையாம் தேவத்தாயினுடைய ஆசிரியை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலி முடிஞ்சது குடில் பக்கம் விசிட் போயிட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க. வாழ்பவர் புகழ்ந்து பார்.
ஆவியாரின் பெயராலே ஆமென்.